நீட்டை கொண்டு வந்த அயோக்கியத்தனம் உங்களை சார்ந்தது. ஆனாலும் இனிமேல் அதையே சொல்லிக் கொண்டிருப்பதை விட அதற்கு என்ன பரிகாரம் தேடலாம் என்று சிந்தித்து இதிலே கொஞ்சம் பேரை நாம் ஒதுக்கீடு செய்து இந்த ஏழை இளைஞர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு போய் மருத்துவர்கள் ஆவதற்கு நாம் என்னவாறு செய்ய வேண்டும் என்று அவருடைய சொந்த யோசனையில் இந்த 7.5% ஒதுக்கீடு கொண்டு வந்தார். இயல்பாக யோசிப்பார். அது ஒன்று பெரிய காரியம். அதற்கு அடுத்தாற்போல் ஒன்று சொல்கிறேன். இவர்களோடு போட்டி போட்டு நீங்களும் நானும் கொடுப்பேன் என்று சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அரசியலில் ரொம்ப உங்களுக்கு உடலுக்கு பிறந்தவர் மிதுன், உங்களுடைய மூளையில் பிறந்த மிகச்சிறந்த திட்டம் ஒன்றை நீங்கள் சொன்னீர்கள். பிறகு அது கவனத்தில் கொண்டு வரப்படவில்லை. குடிமராமத்து திட்டம் என்பது உங்களுடைய பிரெயின் சைல்டு. இதை சிந்திக்க தமிழ்நாட்டில் ராஜாஜி காலத்திலிருந்து அம்மா காலம் வரையிலும் ஸ்டாலின் காலம் வரையிலும் அத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாலும் இதை சிந்திக்க ஒரு விவசாயி பழனிசாமியால் தான் முடியும். இந்த குடிமராமத்து திட்டம் என்பது நிகரற்ற திட்டம். சோழர்கள் காலத்தில் அது நடைமுறையில் இருந்தது, பிறகு மறைந்து விட்டது.